வாழ்த்துக்களை ஆசிகளை கூற வந்திருக்கும் குருமார்களுக்கு குறிப்பாக உரிமையோடு திருப்பதி பூசையை நிறைவேற்றி தெய்வீக ஆசீர்வாதத்தை என் அம்மாவிற்கு வழங்கிய எங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த உதித்த அதிகளார் வசந்தராஜ் அவர்களுக்கும் யாழ்ப்பாணத்திற்கு வரும் பொழுதெல்லாம் அம்மாவை பார்த்து அம்மாவை சுமநலங்கள் விசாரித்து அவர்களுக்காக மன்றாடும் எங்களின் குடும்பத்தில் உடித்த சிஸ்டர் ரோஸ்மலர் அவர்களுக்கும் சிஸ்டர் இளையமலர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகின்றிருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்கள் விருந்தாளிகள் அனைவருக்கும் மற்றும் அம்மாவின் பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் வீரங்களுக்கும் வெற்றிகளுக்கும் கூட்டங்களுக்கும் கூட்டிகளுக்கும் அத்துடன் இந்த விழா நாயகி திருமதி எத்னா நவமணி பேரின்பநாயகம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்தேன். முதலில் அம்மாவுக்கு நான் மூன்றாவது பிள்ளை. என் குடும்பம் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் என்று எல்லாம் பிள்ளைகள் அன்னையை போல தெய்வம் இல்லை. 10 மாதம் சுமந்திருந்து பெற்றார், பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தார், வித்தகனாய் கல்வி பெற வைத்தார், மேதிரியில் நாம் வாழ வைத்தார். இந்த கவி வரிகளுக்கு பொருத்தமான ஒரு அன்னை எங்களை ஒரு பிள்ளையை பெறவில்லை, 2 பிள்ளையை பெறவில்லை, 3 பிள்ளையை பெறவில்லை, 12 பிள்ளைகளை ஏறக்குறைய ஒரு வருட இடைவெளியில் பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி காலாட்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சான்றோர்களாக்கிய பெருமை இந்த அன்னைக்கு உண்டு. என்னை பொறுத்தவரையில் இந்த விழா போதுமானதாக இல்லை, இன்னும் பெரிய விழா நான் நடத்திருக்கிறேன். எனக்கு இப்பொழுது வயதாவதற்கு எனக்கு மேலே உள்ளவருக்கு 65, அவருக்கும் மேலே உள்ளவருக்கு 56, எனக்கு கீழே உள்ளவருக்கு 62. அம்மாவின் மடியிலே ஒன்று, கையிலே ஒன்று, காலை பிடித்துக் கொண்டு இன்னொன்று, அம்மாவின் தலைமுடியை பிடித்துக் கொண்டு இன்னொன்று. இப்படி கண்கண்டார், பசி நோக்கார், கருமவை கண்டாயினார் என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய கண்மணி போல் காத்த இந்த அன்னையை நாங்கள் பெற்றதில் பெருமைப்படுகிறோம். அம்மாவின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு நூலாக எழுத முடியும். அவருடைய குழந்தை பருவம், இளமை பருவம், குமரி பருவம், கல்யாண பருவம், தாய்மொழி பருவம், ஆசிரியர் பருவம். அண்ணன் கூறியது போன்று குழந்தையிலே தன் தாயை இழந்து கல்யாண பருவத்திலே அவர் ஒரு பொறுமையுள்ள மனைவியாக இருந்தார். தாய்மை பருவத்திலே பொறுப்புள்ள ஒரு தாயாக இருந்தார். ஆசிரியர் பருவத்திலே அவர் ஒரு சிறந்த ஆங்கில ஆசிரியராக அறியப்பட்டார். இங்கே அம்மாவை பற்றி நானும் என்னுடைய பல சகோதரர்களும் இங்கே பேசியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோணத்திலே அவர்கள் பேசினார்கள். என்னை பொறுத்தவரையில் அம்மா பற்றிய என்னுடைய நினைவுகள், அம்மா பற்றிய மறக்க முடியாத சம்பவங்களை இங்கே நான் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய எனக்கு 14-15 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே கல்வி கற்றோம். அப்பொழுது எங்கள் குடும்பத்திலிருந்து நாங்கள் கல்வி கற்றோம். கல்வி கற்க போகின்ற பொழுது எங்களுக்கு வேண்டிய மதிய உணவு தயாரிக்கும் பொறுப்பு அம்மாவுக்கு முடியும். ஒவ்வொரு நாளும் காலை 4 மணிக்கு எழுப்பி அவர்கள் சமைப்பார்கள். அப்பொழுது நாங்கள் ஒரு சிறு வேலையைத்தான் செய்து கொடுப்போம்.
நான் செங்காய் திரும்புவேன். எனக்கு அடுத்த நம்பி தேசம் அதிகாரி 6-7 மணிக்குள் மதிய உணவும் காலை உணவும் தயாரிக்கப்பட்டு அங்கே எங்களுக்கு வேண்டிய சகல உணவுகளை தயாரித்த பின்னர் அப்பாவுக்கு நேஷனல் வேட்டியை அயன் பண்ணி கொடுத்து அவர்களை எங்களை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு அப்போது இருக்கின்ற கைக்குழந்தைக்குரிய பணிகளையும் முடித்துவிட்டு அவர் ஆங்கில ஆசிரியராக சேவை செய்வதற்கு பாடசாலைக்கு சென்றார். பம்பரம் போன்று சுழன்றடித்தனர் என்று தெரிகிறது. இங்கே பல சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு. நேரம் போதாமல் இருக்கலாம். இங்கு பலரும் பேச இருக்கிறார்கள். நாங்கள் 15-16 வயதில் இருக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் ஆண் பிள்ளைகள், பசியத்தகாத ஒருவரிட இடைவெளியில் இருக்கின்ற பிள்ளைகள், ஒரே பசி பருவகாலங்களில் அந்த காலங்களை நோக்குகின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் அதை எப்படி சமாளிப்போம் என்று தெரியாது. அம்மாவுக்கு காலை நேர உணவு, மதிய உணவு, இரவு உணவு இதனை சரி செய்ய வேண்டியது. இப்பொழுது போல் கடைகளிலே வாங்கி கொடுப்பது. அம்மாவுக்கு சமைப்பது மிகவும் ஒரு பிரச்சனை. சமைப்பதை பகிர்ந்து போடுவதுதான் இருக்கு. அம்மா சாப்பாட்டை பகிர்ந்து போடும் பொழுது நாங்கள் எல்லோரும் வேறத்தால ஒரு ஆந்தைகள் போல் கீழ்கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கும். ஏனென்றால் யாருக்கு பெரிய மீன் சிறியதொரு மீன் கிடைக்கிறதோ அதோ அந்த பிள்ளை பெரும் அம்மாவோடு சண்டை. இந்த விடயத்தில் அடிக்கடி அம்மாவோடு சண்டை பிடித்தவன் நான். அதை நினைக்கும் பொழுது எனக்கு சிரிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு ஆழ்ந்த கவலையை தருகிறது. ஏனடா இந்த அம்மாவோடு இப்படி நான் சண்டை பிடித்தேன். இங்கே அம்மாவின் ஆங்கில ஆசிரியர் சேவை ஒரு வரலாறு. கிஷோர் பாடசாலைக்கும் அம்மாவுக்கும் இடையில் ஒரு நீண்ட வரலாறு. எனது ஞாபகத்திற்கு உட்பட்ட வகையில் திரு சிலத்துறை ஆசிரியர், வேதி வாத்தியார், ஆரோக்கிய டீச்சர், ரோசா சுவாமிநாதன், ஞானமா டீச்சர் இவர்கள் அதிபர்களாக இருந்த பொழுது, தலைமை ஆசிரியர்களாக இருந்த பொழுது அந்த கல்லூரியின் வளர்ச்சிக்கும் பாடசாலையின் வளர்ச்சிக்கும் ஆக்கத்திற்கும் உறுதுணையாக இருந்தது. குறிப்பாக வேளாளை சூறாவத்தை இருந்து கல்வி கற்ற கத்தோலிக்க அல்லாத மாணவர்களுக்கும் ஆங்கில அரிச்சுவடியை இலகுவாக மிக பௌமியமாக படிப்பித்துக் கொடுத்த ஒரு ஆங்கில ஆசிரியர். அம்மாவை ஒரு இங்கிலீஷ் டீச்சர் என்று சொல்லும் பொழுது அது எங்களுக்கு தெரியும். இந்த நேரத்திலே ஒரு விடயத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அம்மா எங்களுக்கு சமைப்பது, அப்பாவுடைய வேலையை பார்ப்பது, கைக்குழந்தைய வேலையை பார்ப்பது, அதே நேரம் ஆங்கில ஆசிரியராக இருந்த பொழுது கூட பாடசாலையில் புற நடவடிக்கைகள், அதாவது ஒரு கலவிழாவை நடத்துவது, கலவிழாவை ஒழுங்கு செய்வது போன்ற நடவடிக்கைகளை செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் 1979-80களில் கிஷோர் பாடசாலையில் கலைவிழா நடந்தது. அந்த கலைவிழாவுக்கு 3 அழைக்கப்பட்டார்கள். ஒருவர் பிரதம விருந்தினர், 2 சிறப்பு விருந்தினர். பிரதம விருந்தினராக அடிகளார் அவர்களும், சிறப்பு விருந்தினராக நானும், அரியரத்னம் அவர்கள், அதாவது அரியமண்ணியில் நாங்கள் அன்பாக அழைப்போம். அப்பொழுது நான் யாழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு விரிவிழாவாக இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கே அரியரத்னம் வரவில்லை. அதற்கு பதிலாக அவரின் தகப்பனார் திரு டாக்டர் நாகமணி ஐயா அவர்கள் வந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே என்னை பெற்றெடுத்து எனக்கு பாலூட்டி எனக்கு கல்வி தந்து என்னை ஒரு பட்ட படிப்பை படிக்க வைத்து என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்த அந்த சந்தர்ப்பத்தை நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு இடமே அந்த அளவு ஒரு மகிழ்ச்சியாக என் தாயே என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக நான் படித்த பாடசாலைக்கு அழைத்திருந்தார். இப்பொழுதுதான் வீழ்ந்த பொழுதில் பெருந்துவட்டும் தன் மகனை சான்றோன் என்று கேட்டார். அம்மா எங்களை பெற்றதை விட அம்மாவுக்கு முன்னால் ஒரு சிறப்பு கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் நான் மட்டுமல்ல, அம்மாவின் பிள்ளைகள் ஒவ்வொருவர் சான்றோராக இருக்கிறார். உதாரணமாக எங்கள் மூத்தண்ணன், சின்னண்ணன்,
இன்று அவர்கள் தங்கள் தொழிலிருந்து ஓடிவிட்டார். இன்றும் தங்கள் திறமையால், ஆற்றலால், கல்வியால் சுதந்திரம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அம்மாவின் பங்குகளை இன்னும் அதிகம் சொல்லலாம். இங்கே சொல்ல வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. இந்த நேரத்திலே அப்பா அம்மாவை பற்றி, அம்மா பிள்ளைகளுக்காக பட்ட கஷ்டங்களை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், அப்பாவை ஒரு தமிழ் ஆசிரியர். ஆனால் அவர் ஒரு சிறந்த கவிஞர், கவிதை எழுதுபவர் என்பது பலருக்கு தெரியும். இங்கே அம்மாவுக்கு எங்கள் அப்பாவை பற்றி சொல்லிவிட்டால் முகம் வளர்த்து, அவர்கள் காதலர்கள், காதலித்து திருமணம் கொண்டவர். இப்பொழுதே அந்தந்த செந்தாமரை வென்றதம்மா என்பது அவர்களது முகம் காட்சி. இளமை காலத்திலே அவர்கள் நாங்கள் காதல் கதைகளை சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இங்கே அப்பா ஒரு கவிதையிலே அம்மாவை பற்றியும், அம்மா பிள்ளைகளுக்காக எப்படி கஷ்டப்பட்டார் என்பதை பற்றியும் குறிப்பிட்டார். எங்கள் சகோதரர் வசந்தர் 3 வயதிலே தோல்வியோடு வந்தார். ஆனால் அந்த 3 வயதிலும் அவர் சரியான குழப்பம். அதற்காக அவர் ஒரு கவிதையை எழுதி அதை ஃப்ரேம் பண்ணி அபிவிருத்தி 1வது அறையின் மேல் ஏற்கனவே அதை கொள்ளியும். கண்ணீர் அஞ்சலி என்ற தலைப்பில் கண்மணி வசந்தா எங்கள் சிந்தையுள் உறைந்த செல்வம், வெண்மணி ஆகியம்மை சிந்தையுள் ஆழ்த்தி விட்டார். மண்ணிலே நீ செய்த மாய பூங்குழல் விவேகம் ராசா என்று அந்த கவிதை சொல்கிறது. அந்த கவிதையிலே ஓரிடத்தில் கண்ணாடி சப்பியது, அந்த அவன் கண்ணாடி சப்பி அம்மா ஆஸ்பத்திரியை கொண்டு சென்று கண்ணாடி சப்பியது, என் காதலியும் உன் தாயும், என் காதலியும் உன் தாயும் அவள் கதறி துடித்தழுது கரைகாணா காதலை. இங்கே பார்க்கின்ற பொழுது 2 விடயங்களை நாங்கள் இதை அவதானிக்கலாம். கவிதை ஒரு நீண்ட கவிதை. தன் காதலி என்பதை அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் காதலர்கள் என்னதான் சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு சிறந்த காதலர்கள். ஆனால் தன்னுடைய குழந்தை கண்ணாடி சப்பியது என்று கேட்டதும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறி உடனடியாக பிள்ளையை கொண்டு பஸ்ஸிலே 270 பஸ்ஸிலே எளிதில் ஆஸ்பத்திரிக்கு சென்று அங்கிருந்து அதனை அப்பாவுக்கு அறிவித்தார். அதனைத்தான் அப்பா பதிவு செய்தார். இங்கே நான் பல முறை இரவிலே எனக்கு காய்ச்சல் பாதுகாப்பு, அப்பொழுது எழுந்திருக்கின்ற பொழுது அம்மா என்னை கூப்பிட்டு தன்னுடைய மடியிலே படுக்க வைப்பார். அது நனிச்சாபமாக இருக்கும். அவர் பறக்க மாட்டார், இருந்து கொண்டு என்னை பறக்க வைப்பார். நான் வெளியே எழுப்புகின்ற பொழுது அம்மா முடிச்சிருப்பார், எனக்கு வருத்தம் மாறும். இங்கே அதே நேரத்தில் இன்னும் ஒரு பிள்ளைக்கு வருத்தமாக இருக்கும், அதையும் அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கோள் எப்படி தன் குஞ்சுகளை சிறகுக்குள் வைத்து காக்கின்றதோ அதே போன்றுதான் எங்கள் அம்மாவும் தன் பிள்ளைகளை நோய் நொடியின்றி இருக்க வேண்டும் என்பதற்காக கண் துஞ்சால் மெய்வருத்தம் பாராது எங்களை பார்த்த இந்த அன்னையை பார்க்க முடியாது. எனவே இந்த நேரத்தில் அப்பாவின் நினைக்கின்ற நேரத்தில் அப்பாவின் வாழ்த்துக்களும் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும். இறுதியாக நான் இங்கே ஒரு கவிதையை வரைந்துள்ளேன். என்னுடைய சகோதரர்களும் பல கவிதைகளை அறிந்திருக்கிறார்கள். இந்த கவிதையிலே நான் அம்மாவின் பிள்ளைகளின் பெயர்களை வைத்து அம்மாவின் குணநலன்களை நான் விவரித்துள்ளேன். இந்த பிள்ளைகளின் பெயர்களை பார்க்கும் பொழுது அப்பா அம்மாவின் குணங்களை வைத்தால் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தார் என்று என்ன தோன்றும். இங்கு பெரும்பாலும் பெண்களுடைய பெயர்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கிருபை, கருணை, இன்பம், தேசம், மதுரம், தியாகம், அருமை, சாந்தி, வசந்த, பூவன், வசந்த, பான். இந்த கவிதைக்குரிய தலைப்பு நவமணியின் மணிகள். நவமணியின் மணிகள். இங்கே இதோ அந்த கவிதை. நவமணியின் முதல் மணி 20. நவமணியின் முதல் மணி 20.
அது முத்தான மணி. அம்மா இருவை உள்ளம் கொண்டது. அம்மா இருவை உள்ளம் கொண்டது இல்லை, இருவையுடன் அதிகம் உள்ளம் கொண்டது. அம்மா இருவையுடன் அதிகம் உள்ளம் கொண்டது. அம்மா இரக்கமானவர். அம்மா இரக்கமானவர். அவர் இரக்கத்தில் கருணையை கண்டார். அவர் இரக்கத்தில் கருணையை கண்டார். இன்று கருணையில் அடைக்கலமான அம்மா இரக்கமானவர். அவர் இரக்கத்தில் கருணையை கண்டார். இன்று கருணையில் அடைக்கலமான நவமணி பேரின்பம் கண்டபோது பிறந்தது இன்பம். நவமணி பேரின்பம் கண்டபோது பிறந்தது இன்பம். இன்பமான இவருக்கு பேரின்பம் இல்லையே இன்பமே. இன்பமான இவருக்கு பேரின்பம் இல்லையே இன்பமே இல்லை. இவர் ஆசா பாசத்தில் நேசத்தை இவர் ஆசா பாசத்தில் நேசத்தை ஆசையாகிய பாசத்தில் நேசம். ஆசையாகிய பாசத்தில் நேசம். மனமைக்கினிய மக்களை பெற்று மதுரமான மனமைக்கினிய மக்களை பெற்று மதுரமான இவர் குணத்திலே குன்று. இவர் குணத்திலே குன்று. இவரின் தியால குணத்திற்கு ஒரு தியாகம். இவரின் தியால குணத்திற்கு ஒரு தியாகம். ஏனோ அவன் மறைந்தது. அருமையானதும் தாக்கி அருமையும் அருமையாகி. அருமையானதும் தாக்கி அருமையும் அருமையாகி. பெற்றாரே பெற்றார் பேரெடுக்க பெற்றார். பெற்றாரே பெற்றார் பேரெடுக்க பெற்றார். பெற்றாரே பெற்றார் 12 பிள்ளைகளை பேரெடுக்க பெற்றார். பெற்றார் 12 ஒன்றை பெண்ணாக. பெற்றார் 12 ஒன்றை பெண்ணாக. சாந்தமான இவருக்கு மாறியும் பிறந்தது. சாந்தமான இவருக்கு மாறியும் பிறந்தது. 12 ஒன்று. ஆகா, அது 12 upon 1. 12 ஒன்று. ஆகா, அது 12 upon 1. இதுவே குடும்பத்தை இணைக்கும் ஒரு குறுகிய. இதுவே குடும்பத்தை இணைக்கும் ஒரு குறுகிய. இது நவமணி பெற்ற புண்ணியம் தான். அம்மா வாழ்க்கையில் வசந்தம் பிறந்தது, ரூபமும் வந்தது. வசந்தம் துளைத்தது, தோட்டது. வசந்தம் பிழைத்தது, மீண்டும் வசந்தம் பிறந்தது. இறுதியில் நவமணியை கடைமணி நவநாயகம் இல்லை பால நாயகம் பிறந்தார். நவமணியின் கடைமணி பால நாயகம் பிறந்தார். பாலன் பிறந்தது. பிள்ளை பேட்டிலே நிரந்தர அமைதியும் வந்தது. பாலன் பிறந்தது. பிள்ளை பேட்டிலே நிரந்தர அமைதியும் வந்தது. தன் வாயால் அம்மாவை வசப்படுத்திய குறும்புக்கார கடைக்குட்டி பாலன். தன் வாயால் அம்மாவை வசப்படுத்திய ஒருவன் குறும்புக்கார வசந்தன், கடைக்குட்டி பாலன், அம்மாவின் செல்ல பிள்ளை. இல்லை, நவமணிக்கு மணியான மணிகள். இல்லை, நவமணிக்கு மணியான மணிகள். எனவே இந்த நவமணிகளை ஒரு மாலையில் கட்டி இந்த பாமாலே அம்மாவுக்கு சூட்டி நான் மீண்டும் குழுவை வாழ்த்திக் கொண்டேன். இங்கே அம்மா மிகவும் பிடிக்கிற ஒரு அரங்கம். இந்த அரங்கத்திலே சோதனைகள் எல்லாம் இங்கே நாங்கள் கேட்க போகிறோம். எல்லாம் இருந்தாலும் அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம் அல்ல. இந்த திருப்பதி பூசையை கண்டதும், குருமார்களை கண்டதும், எங்கள் சொந்தங்களான சிஸ்டமாரை கண்டதும், அதற்கு மேலாக திருமணக்கத்தை கிடைத்ததும் தான் மிக மிக சந்தோஷம். அம்மாவை நேசிக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அம்மா இராட்சவம், காலைச்சவம் 3 மணித்தியாருக்கு கொடுத்தா சிவமாலையை சொல்லி காலையிலே இப்பொழுது டெலிவிஷனிலே பூசைவார். இங்கே இந்த தன்னால வயதிலும் அம்மாவை பார்க்கின்ற பொழுது அம்மாவை நான் ஒரு முன்னுதாரணமாக எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இன்றும் அவர் ஒரு கிறிஸ்துவ வாழ்வில் கிறிஸ்துவோடு தன்னை அர்ப்பணித்திருப்பதை எனக்கு அவர் காட்டியிருக்கிறார். எனவே இந்த அம்மாவை நாங்கள் மறக்க முடியும். இறுதியாக இன்று ஒரு சில பிள்ளைகள் தங்கள் சுயநலம் கருதி
தங்கள் பெற்றோர்களை சுமைகளாக கவனிப்பாளருக்கு விடுகின்ற இந்த நாட்களில் அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் நவமணியை எங்கள் கண்மணி போல் இறுதி வரை காப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனிடம் அம்மாவுக்கு நீண்ட ஆயுளையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.